Meenakshi, Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. மல்லி 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 நம்மள வாழவே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அலைஞ்சுக்கிட்டு இருக்காளா அவ சங்காத்தமே வேணா ஒதுக்கி போயிடலாம். நம்ம போனோம்னா நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சு துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருக்கா. ஆபீஸ்ல அவளை நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா கம்பெனி ஆச்சே, நம்ம டிக்னிட்டி போயிடக்கூடாதுன்னு நான் அமைதியா வந்துட்டேன். ஆனா அவ விடல பாருங்களேன். நான் அவளுக்கு என்ன பண்ண? ஏன் அவ இப்படி துரத்தி வாழவே விட மாட்டேங்கிறான்? வீடு வரைக்கும் தேடி வந்துட்டால, இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்க கூடாது. இனிமே அவளை நம்ம லைன்ல கிராஸ் பண்ண விடாத அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். அப்பதான் சரியா வரும். நான் இப்பவே போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயோ மாப்பிள்ளை தம்பி, ஐயோ விடுங்க தம்பி. மா என்ன விடுங்கம்மா, நம்ம எவ்வளவு பொறுத்துதான் போறது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. ஆனா அவ அடங்க மாட்டேங்கிறாள். என்ன நாசமாக்க அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம இனிமே அவளை விட்டு வச்சோம், நாளைக்கு நாம தான் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. என்ன மல்லி பாத்துட்டு இருக்க? மாப்பிள்ளை தம்பி கிட்ட கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்து. இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போதுமா? மா என்ன சமாதானப்படுத்தி எந்த புண்ணியமும் இல்லமா. அக்கான்னு நான் நம்பினவ தான் சமாதானமா போகணும். அவ சும்மா இருக்கணும்னா அவளை எதிர்த்து கேள்வி கேட்டு அவளை இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சா மட்டும்தான் நாம மூச்சு விட முடியும். இனிமேல அவளை விட்டு வைக்க கூடாது. ஏங்க, இனிமே அவங்க நம்ம பக்கம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஓனர் நல்ல கேள்வி கேட்டாரு. அவ என்ன உடனே திருந்திருவாளா என்ன? நீ வேற, அவெல்லாம் திருந்தாத ஜென்மம். அரவிந்த் சொல்லுங்க. அரவிந்த் எதுக்கு போன் பண்ணாரு? அரவிந்த் கிட்ட வேலை ஏதாச்சும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். கேரேஜ்ல அரவிந்த் தம்பி தானே வேலை பார்த்து கொடுத்தாரு. ஐயோ அதை விடுங்க பெரியம்மா, நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு போங்க. அப்படி சொல்லாத மல்லி. அவர் அந்த வேலை எனக்கு வேணான்னு தான் சொன்னாரு. நான் தான் அடம் பிடிச்சு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி அந்த வேலையில சேர்ந்தேன். அரவிந்த் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. ஆமா, இப்ப என்ன சொன்னாரு? முன்னாடி அவரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறதா சொன்னாரு. அதுல ஒருத்தரை இப்ப கூப்பிட்டாராம். இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்கி செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ற மாதிரி ஒரு பிசினஸா. வியாபாரமா? ஆமாமா. இது கொஞ்சம் டென்ஷன் இல்லாத ஒர்க்கு. ம், நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விக்கணும், அவ்வளவுதான். நல்ல வேலை தானாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. லேப்டாப்ஸ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த ஜாப் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, காலையில கெட்டது நடந்துச்சு, இப்போ நல்லது நடந்துருச்சு. மல்லி, அரவிந்த் இந்த ஒர்க்குக்கு தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தாரு. நான் தான் விருப்பப்பட்டு அந்த மெக்கானிக் வேலையில ஜாயின் பண்ணேன். ஆனா அங்கதான் ஏதோ நடந்து போச்சு. ஐயோ விடுங்க மாப்பிள்ளை தம்பி. இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருந்தா அதெல்லாம் அனுபவிச்சாதான் கிரகமே தீருணுவாங்க. ஆமா, இந்த வேலை நிச்சயமா நல்லா செட் ஆயிடும். இதுல அந்த ராட்சஸ் எல்லாம் ஒண்ணுமே தலையிட முடியாது. அப்படியே வந்தாலும் அவளை செஞ்சு விட்டுறலாம். அதான் சரியா இருக்கும். நீங்க கூலா இருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி தம்பி, நானும். மல்லி மல்லி மல்லி, மாப்பிள்ளை தம்பி இப்ப டென்ஷனா இல்லல்ல? ஏன் கேக்குறீங்க? அது உங்க கல்யாண நாளைக்கு கோயில்ல சிறப்பு அபிஷேகத்துக்கு சீட்டு வாங்கியிருக்கேன். ஏன் பெரியம்மா, அவன் என்ன நிலைமையில இருக்கான்? உங்களுக்கு கோவில்ல பூஜை தான் இப்ப முக்கியமா போயிடுச்சா? இப்பதான் நிலைமை சரியாயிருச்சுல்ல. பேசாம இருங்க. கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அரிசி இல்லாத வீட்டுக்கு விருந்துக்கு போன மாதிரி இருக்கு இப்ப நீங்க பேசுறது. அரிசி இல்லன்னா என்ன பிள்ளை, ரவை இருக்கும்ல. நீ பேசாம இரு, நான் மாப்பிள்ளை தம்பி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துட்டு வரேன். பெரியம்மா, ஏதாச்சும் ஏடா கூடமா பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஏண்டி ஆசை தோசை அப்பள வடை, இது என் வீடு. நான் தான் வாடகை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. ஓனர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? என்ன பிள்ளை இப்படி மிரட்டுற? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க எப்படி வேணா சொல்லிட்டு போங்க. அவர் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்காரு. கல்யாண நாள் அது இதுன்னு உங்க பங்குக்கு பேசி திட்டு வாங்கிட்டு வராதீங்க. அதாவது மல்லி,
நீ சொல்ற மாதிரி அவர் திட்டுவாருதான். ஆனா அது இப்ப இல்ல, அதெல்லாம் பழைய கதை. ஏன்னா அப்ப அவருக்கு உன் மேல ஆசை இல்ல. ஆனா இப்ப அப்படியா? உன் மேலதான் லவ், பியாரு, காதல், மொஹபத், 143 இப்படி எல்லாமே ஏக்கர் கணக்குல இருக்குல்ல. போங்க பெரியமா. ஓ, ஐ திங்க் என் யூகம் கரெக்டா இருந்தா கல்யாண நாளை பத்தி அவர்கிட்ட நான் இப்ப போய் சொன்னா அவர் இப்படிதான் வெக்கப்படுவாரு. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மாப்பிள்ளை தம்பி கிட்ட போய் சொல்ல போறேன். நீங்க ஒரு அணியும் அடிக்க வேண்டாம். இப்ப சமையல் வேலையை பாக்குறீங்களா? நான் வெண்பாவை கூட்டிட்டு வர போறேன். மல்லி, மாப்பிள்ளை தம்பி வரார். மல்லி, உனக்கு வீட்ல வேலை இருந்தா பாரு, வெண்பாவை நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அரவிந்த் சொன்ன வேலை செட் ஆயிடுச்சுன்னா இனிமே நானே வெண்பாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா, நான் வரேன். Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.